Hello guys, welcome to my channel YCD Innovation. New compressor, old compressor, terminal பாயிண்ட் இல்லாமல் ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் இது இல்லாமல் எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எது ஸ்டார்டிங் ரன்னிங்ன்றதை கெஸ் பண்ணி அதுக்கு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அப்புறம் ஒரு கம்ப்ரெசரை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அப்போது தான் என்னென்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்துன்றது உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து புரியும். இப்போது இந்த கம்ப்ரெசர் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கிளைம் பண்ணி வந்தது. கம்ப்ரெசர் வந்து போயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும்போது அந்த டெர்மினல் கவரு கப்பு எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனால் வரும்போது எங்களுக்கு வந்து வரல. கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபோட்டோவும் எடுத்து வைக்கல. ஓகே, இதை வந்து நம்ம எப்படி ஸ்டார்டிங் ரன்னிங்கன்றதை நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு பவர் கொடுத்து பார்ப்போம். 4.8 இருக்குது. நல்லா வைக்கணும். கரெக்டாக வந்து பெயிண்டிங்கில் இல்லை துரு பிடிச்ச இடத்தெல்லாம் வச்சிங்கன்னா கரெக்டாக காட்டாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6.8 இருக்குது. இதுக்கு வந்து 4.8. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.0. இது 2.0. இது வந்து பார்த்திங்கன்னா 4.8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுத்தில் எது ரன்னிங் ஸ்டார்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுதான் வந்து ரன்னிங் ஸ்டார்டிங். இப்போ பார்ப்போமா? இப்போ 6.8 டோட்டல் ஓம்ஸ். இந்த காயிலோட ஓம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் காமன் எதுன்றது சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த சிங்கிளாக இருக்கிறது தான் வந்து காமன். வேல்யூ எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் காமன்னு வந்து சொல்லிக்கிறோம். இப்போ வந்து காமன்லேருந்து ஒரு ஃபேஸுக்கு வந்து 2.0ன்றது ரன்னிங்கு, 4.8ன்றது ஸ்டார்டிங். இப்போது அடுத்த கம்ப்ரெசர் வந்து செக் பண்ணலாம். இது வந்து பாக்ஸ் பீஸ் தான். இதில் என்னென்ன வேல்யூ காட்டுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனில் நான் அந்த பின்னு வச்சுருக்கேன். ஒரு ப்ரூஃப் வந்து காமனில் வச்சுட்டு ஒரு ப்ரூஃப் வந்து ரன்னிங்கில் வைக்கிறேன். வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 2.2 2.1 இந்த மாதிரி வருது. அதே காமன் டு ஸ்டார்டிங் வைக்கிறேன். 3.2 3.3 இந்த மாதிரி வருது. இப்போது ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5.2 வருது. இப்போ வந்து நம்ம எது அதிகமான வேல்யூ இருக்குங்களே அதை எடுத்துக்கணும். இப்போ எது இது 5.2 தான் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ரன்னிங்கு ஸ்டார்டிங்கு. சப்போஸ் இந்த நேம் பிளேட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இதுதான் அதிகமான வேல்யூ, இது எடுத்துக்கணும். இது காமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த காமன்லேருந்து ரன்னிங்க்கு எவ்வளோ வேல்யூவு, ஸ்டார்டிங்க்கு எவ்வளோ இருக்குது வேல்யூன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்து காயில் கொஞ்சம் அதிகமாக, அதாவது கேஜ் வந்து கம்மியாக வந்து ரொட்டேட் பண்ணியிருப்பாங்க. ரன்னிங்க்கு வந்து கேஜ் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா கேஜ் அந்த உள்ள காப்பர் வைண்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓம்ஸ் வந்து கம்மியாக காட்டுது. இப்படி வச்சு இந்த கம்ப்ரெசருடைய ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் எதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் கம்ப்ரெசர் ஒன்று வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமனு, ரன்னிங்கு, இது வந்து ஸ்டார்டிங். எஸ்னா ஸ்டார்டிங்கு. இப்போ ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் வந்து செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 7.0. ஓகேங்களா? பேட்ரி வந்து லோவாக இருந்தால் கரெக்டாக காட்டாது. கரெக்டான மீட்டர் வச்சு தான் யூஸ் பண்ணோம். 7.0. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனுக்கும் ஸ்டார்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3.3. ரன்னிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.8. இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. இது ஏன்னா 110 கம்ப்ரெசரு. இதில் வந்து வைண்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. அதாவது ரன்னிங்க்கு வந்து அதிகமாகவும் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை கேஜ் வந்து மீடியமாக இருக்கலாம். ஸ்டார்டிங்க்கு வந்து கொஞ்சம் கம்மியான பவர் இருந்தால் போதும். ஸ்டார்டிங் காயில் வந்து குறைச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஓம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. இருந்தாலும் நீங்கள் வந்து 1க்கு 2 முறை வந்து இதை செக் பண்ணி தான் நீங்கள் வந்து போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ரெசர், பழைய கம்ப்ரெசர் வந்து எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரன்னிங் வந்து செக் பண்ணுறேன். டோட்டலாகவே 4 தான் வந்து காட்டுது. ஓகேங்களா? இப்போ வந்து காமனுக்கும் ஸ்டார்டிங்க்கும் வந்து செக் பண்ணும்போது 2.9 காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமனுக்கும் ரன்னிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.8. இப்போ வந்து மேக்ஸிமம் 1.5 டன் ஏசி அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிறது தான் ரன்னிங் காயில், அதிகமான வேல்யூ இருக்கிறது ஸ்டார்டிங் காயில்.
ஓகேங்களா. 2.8 இது ரெண்டும் இதனோட 2 வேல்யூவும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4.5 ஸ்டார்டிங் ரன்னிங்க்கும் இருக்கிற டோட்டல் ஓம்ஸ் வந்து இதில் வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் வந்து நம்ம வந்து கொடுத்து பார்க்கணும். பவர் கொடுத்த உடனே கம்ப்ரஸருடைய நாய்ஸ் வந்து செக் பண்ணணும். இது வந்து செக்ஷன் உள்ளே இழுக்கணும், இது வந்து வெளியில் தள்ளணும். இது வந்து கண்டினியூஸாக வந்து சவுண்ட் வரணும், இது வந்து இழுக்கணும். கூடவே வந்து ஆம்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.25 அந்த மாதிரி காட்டுது. லோடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சம் டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம வந்து கம்ப்ரஸருடைய ப்ரெஷர் வந்து 300க்குள்ளே தான் செக் பண்ணுவோம். 300க்கு மேலே போயிடுச்சுனாலே இந்த கம்ப்ரஸர் வந்து வீணாகிடும். ஓகே, லோட்லேயும் வந்து கரெக்டாக எடுக்குது. ஆம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆகுது. ஓகேங்களா. 250 புது கம்ப்ரஸர்லாம் ரொம்ப வந்து ப்ரெஷர் வந்து செக் பண்ண வேணாம். ஒரு 22னா வந்து ஒரு 250 ப்ரெஷர் வரைக்கும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறேன். ஓகே, இப்போது இந்த கம்ப்ரஸர் வந்து குட்டாக இருக்குது. கனெக்ஷன் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ளூ ஸ்டார் வந்து கம்ப்ரஸர் வந்து இந்த டைகின் ஏசிக்கு 22வாக வந்து மாற்றிருந்தோம். மாற்றும் போது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எங்களுக்கு வெல்டிங் பண்ண ஐடியாவே ஞாபகமே இல்லை. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிக்கின்னு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா ஹோலாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த பக்கம் வரல. இதனால் வந்து காயிலே பிளாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த டைகின் ஏசியில் வந்து ஸ்டெய்னர்லாம் வந்து வராது. ஃபில்டர் நாங்கள் வந்து ஸ்டெய்னர்லாம் போட்டு கேப்லரிலாம் வந்து புதுசாக வந்து மாற்றிருக்கோம். 60 கேப்லரி வந்து மாற்றிருக்கோம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கம்ப்ரஸர் வந்து போயிடுச்சு. நியூ கம்ப்ரஸர் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்டிங் பண்ணும்போது எப்படி இந்த அளவுக்கு உள்ளே போயிருக்குன்னு தெரியவே இல்லை. ஆனால் இந்த அளவுக்கு வந்து நிற்க வச்சு வெர்டிக்கலில் வந்து கேஸ் வெல்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து டஸ்ட்டும் ப்ளஸ் வந்து போயிட்டு உள்ளே அந்த காப்பர் ராட் வந்து இறங்கி ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக பிளாக் ஆகலை. இந்த ஸ்டெய்னர்லேருந்து வந்தால் எவ்வளோ த்ரோ வருமே அந்த அளவுக்கு வந்தது. அது கம்ப்ரஸர்லாம் மாட்டிட்டு அவுட்புட்லாம் எடுத்துகிட்டு கூலிங் எல்லாமே கூட வந்துருச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் வந்து அந்த இடத்துல வரும்பொழுது ஓவராக வந்து அடைப்பு வந்து வந்துருச்சு. அதனால் கம்ப்ரஸர் வந்து ஹை ப்ரெஷர் வந்து வெளியில் தள்ளாமல் அவுட்புட் தள்ளாமல் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரஸர் வந்து ஒன்று போகும். இதுவே 32 கம்ப்ரஸராக இருந்தால் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பிளாஸ்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நம்ம வந்து கம்ப்ரஸர் மாற்றிட்டு செக்ஷன் வந்து நல்லா ஆகுதா, அவுட்புட் டிஸ்சார்ஜ் வந்து லிக்விட் லைனில் வந்து ரிட்டர்ன் வந்து வருதா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து கேஜெலாம் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இதில் வந்து நம்ம கேஜ் கனெக்ட் பண்ணோம் இல்லைங்களா, நல்லா ரிட்டர்ன் வருதா, நல்லா செக்ஷன் ஆகுதா, ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் கம்ப்ரஸர் மாற்றும் பொழுதோ கண்டென்சர் காயில் மாற்றும் பொழுதோ இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வேக்கம்லாம் போட்டுட்டு வந்து கேஸ் ஏற்றணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கனெக்ஷன் வந்து எம்டியில் வந்து நம்ம வந்து சில நேரங்களில் வந்து தப்பாக கொடுத்தா கூட ஏதாவது அந்த செக்ஷன் டிஸ்சார்ஜ் செக்ஷன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுவே நீங்கள் ஃபுல் கேஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு சர்க்யூட் வந்து மாற்றி கொடுக்குறீங்கனாலும் என்ன ஆகுனா, ரிட்டர்ன் ப்ரெஷர் வந்து இந்த டெர்மினல் பாயிண்டில் அடித்து எங்கேயாவது வந்து கம்ப்ரஸருக்குள்ளே வந்து ஓப்பன் ஆகிடும். அதனால் வந்து கம்ப்ரஸருக்கு வந்து 1க்கு 2 முறை வந்து கனெக்ஷன் வந்து செக் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து பழைய கம்ப்ரஸர் ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெதரும் வெல்டிங் பண்ணும்போது எடுத்து சேஃபாக வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங் எது ரன்னிங் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ரிட்டர்ன் வந்து வாரண்ட்டி கிளைம் பண்ணுறீங்கனாலும் அதனுடைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இல்லை ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொடுத்து அனுப்பிட்டு மறுபடியும் வந்து நமக்கு வந்து கரெக்டான பொருள் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கான்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா 32 கம்ப்ரஸர் தான். இது 22 மாற்றிருக்கோம். இதுவே வந்து 22 மாற்றுறதே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆயில் வந்து சேஞ்ச் ஆகும். ஆயில்னால கூட இப்போ 22க்கு வந்து வேறு ஆயில் கண்டென்சர் காயில் கம்பல்சரி ஆயில் வந்து உள்ளே இருக்கும்.
அதே மாதிரி இன்டோர்லேயும் ஆயில் இருக்கும். இப்போ நம்ம 22 கம்ப்ரஸர் போடும்போது அந்த ஆயிலும் இந்த ஆயிலும் மிக்ஸ் ஆகி கம்ப்ரஸர் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் முதல்ல ஒரு கம்ப்ரஸர் அதனால் போயிருக்குமான்னு சொல்லிட்டு 32 கம்ப்ரஸரே வந்து போடலான்னு ஒரு ஐடியாவில் நம்ம செக் பண்ணும்போது இந்த அடைப்பு ஆனதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காயிலே மாற்றிடலான்ற அளவுக்கு தான் வந்து போயிட்டோம். இந்த காயெல்லாம் வந்து கிடைக்காது. எப்படியும் ஒரு 8 ஆர்டர் பண்ணி வாங்கினா 8500 அந்த மாதிரி வரலாம். சரி ஓகே யோசிச்சே இருக்கும்போது இந்த சைடு இந்த யூ பென்லாம் வந்து எடுத்தும் செக் பண்ணி பார்த்தோம். காயில் வந்து பாதியாக ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிட்டு கீழெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது ஃபைனலாக தான் தெரிஞ்சுது இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வெல்டிங் பண்ண இடத்துல வந்து அடைச்சிருக்கு. இதனால் கம்ப்ரெசர் லாஸு, 2 டைம் வந்து கேஸ் லாஸு, இதனால் டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணி பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஏசி கிட்டத்தட்ட 10 டேஸ் மேலே ஆயிடுச்சு. இன்னும் நான் வந்து கம்பெனி கொடுக்கல. என்னுடைய ஏசி வந்து அவங்களுக்காக போட்டு டெம்பரவரி ரன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். அதனால் கம்ப்ரெசர் மாற்றும் போதோ காயில் மாற்றும் போதோ ரொம்ப கவனமாக வந்து யோசிக்கணும். பொருள்கள் வந்து மாற்றும் பொழுது ரீப்ளேஸ் பண்ணுவேன். நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அது ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணும்போது தான் வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் வந்து தெரியும். எல்லாருக்கும் அந்த நேக்கும் தெரியாது. அனுபவப்படும் போது தான் அது தெரியும். இல்லை வந்து நம்ம வாலண்டரியாக போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நம்மளே வந்து பண்ணும்போது இது தெரிஞ்சுக்கலாம். இதனால் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ கம்ப்ரெசர் வந்து ஒன்று போச்சு. இந்த ப்ரெஷர் வந்து கேஜ் ஹோஸ் வந்து போட்டு ஹோல்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் அவுட்புட் ப்ரெஷர் எடுக்குது அதை வந்து நான் வந்து ஒரு 400 ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டேன், 450. இதனால் எங்கிட்ட இருக்க ஒரு ஓல்டு கம்ப்ரெசரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரெசர் வந்து போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நியூ கம்ப்ரெசரே வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தவறாமல் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ரெசர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏசியோட லைஃப் வந்து நல்லா இருக்கும். இந்த ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் சப்ளை எடுத்திருக்கேன், ஓகேங்களா. இதுதான் காமன், ஓகேங்களா. இப்போ ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு, ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கு. இப்போ நம்ம கொடுக்கலாங்களா. இப்போ காமன் வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் காமன் வந்து கொடுத்தாச்சு. ரன்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இது. இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ரெசர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கூடிய காப்பர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து டச் ஆகாமல் வந்து வரணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரெசரில் இருக்கக்கூடிய பைப்பு இங்கே இருக்குது, அவுட்புட்டு இங்கே இருக்குது. இங்கேருந்தே டேரெக்டாகவே போய் காயில் கனெக்ட் பண்ணலாமே, ஏன் வந்து இது மாதிரி வளைஞ்சு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசர் வந்து சம் வைப்ரேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அப்போ வந்து சீக்கிரம் வந்து பைப் வந்து கிராக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லென்த்தாக போகும்போது வைப்ரேஷன் வந்து கண்ட்ரோல் ஆகி கண்டென்சர் காயில் வந்து லீக் வராமல் இருக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, அதனால தான் வந்து இந்த மாதிரி பைப் வந்து வளைஞ்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் பைப்பும் வந்து வைப்ரேஷன் தான் ஆகும். இப்போ அதனுடைய பைப்பும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே டச் ஆகாத மாதிரி வரணும். வந்துட்டு ஒவ்வொரு இதுவுக்கும் கேப் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ரொம்ப ப்ராப்பர்லாம் இல்லை, கம்பெனியோட ஒரிஜினல் வந்து மாற்றிருக்கோம். அக்குமுலேட்ரு இதுக்கு முன்னாடி இன்னொரு கம்ப்ரெசர் ட்ரை பண்ணோம், அதனால் வந்து இது போல் வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு. இப்போ வந்து கீழே பாட்டம்லேயும் வந்து நமக்கு வந்து பாட்டம்லேயும் வந்து கேப் இருக்கணும், இங்கேயும் கேப் இருக்கணும். கம்ப்ரெசர்லேயும் வந்து போய் டச் ஆகாமல் கொண்டுட்டு வரணும். தேவைன்னா நம்ம வந்து வேறு பைப்பை வந்து வெல்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவையான மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் வந்து பண்ணியிருந்தோம், இந்த டைகின் கம்ப்ரெசர், இந்த டைகின் ஏசியோட பிளேட் வந்து ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும், நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்கி போட்டால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு இன்ச்சுக்கு சின்னதாக இருக்கலாம். அந்த அளவுக்கு வந்து த்ரோ வந்து வெளியில் அனுப்பாமல் இருக்கிறதுனால கம்ப்ரெசர் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டை வெளியில் அனுப்ப முடியாமல் வந்து கம்ப்ரெசர் வந்து சீக்கிரம் வந்து ஃபால்ட் ஆகும். பிளேடும் ரொம்ப முக்கியமானது, அதனுடைய ஸ்பீடும் ரொம்ப முக்கியமானது. எந்த அளவுக்கு கரெக்டான ஸ்பீடு வருதோ அப்போ தான் வந்து அந்த கண்டென்சரில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து வெளியில் வந்து அனுப்பும். அதனால் இது எல்லாமே வந்து கவனமாக வந்து பார்த்துட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அந்த ஏசியோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் ஓடுறதுனால எனி டைம் 24 ஹவர்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டே கூட இருப்பாங்க, ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து பண்ணும்போது இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டுனா பிரச்சனைகள் இருக்காது. இப்போது இந்த காயில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அக்குமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு வந்து குவார்ட்ரு பைப்பு வந்து டைட் பண்ணுற மாதிரியும்
பிரேசிங் பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வால்வோட டாப் வந்து கழட்டிட்டு அதுக்கு மேலே வந்து டின்னர் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இந்த ஒரு பக்கமாக கொடுக்கும்போது டின்னர் ஆல்ரெடி ஸ்டோரேஜாக இருக்கும். பெட்ரோல் டின்னர் ஏதாவது இது வழியாக இந்த இது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா காயிலுக்கு உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற அழுக்கையெல்லாம் க்ளீன் பண்ணி இன்னொரு பக்கம் கேன் மூலயமா வந்துடும். இது வந்து நீங்கள் இன்னொரு வீடியோஸும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் எப்படி கண்டென்சர் காயில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத. இதன் மூலயமா வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெஸ்டிங் வந்து கம்ப்ரெசர் ஒரு ப்ரெஷர் கொடுக்கவோ இல்லை வந்து கேஸை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.